ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏ வந்த விலாக் நான் எடுத்து ஆல்மோஸ்ட் எடிட் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் பெண்டிங் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட லேப்டாப் வந்து ஏதோ ஆகிடுச்சு, ஸோ ஓப்பன் ஆகலை. அதனால் என்னால் அந்த வீடியோ போட முடியுமானே தெரியல. சப்போஸ் லேப்டாப் சரியாச்சுன்னா அந்த வீடியோ போடுவேன், இல்லைன்னா என்னால் போட முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மொத்தம் 3 சூட்கேஸ் அலவுடு. அதில் ஒரு சூட்கேஸில் நாங்கள் எங்களோட துணி எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததே வந்து ஃபுல்லாக சரியாக போச்சு. மீதி இருக்கிற 2 சூட்கேஸ், அதாவது 23 கேஜஸ், மொத்தம் 46 கேஜஸ்க்கு என்ன எடுத்துகிட்டு வந்தேன் தான் காமிக்க போகிறேன். ஸோ நாங்கள் இந்த மாதிரி லிஃப்டான்ஸில் ட்ராவல் பண்ணோம். அதில் வந்து ஒருத்தருக்கு ஒரு சூட்கேஸ் செக்இன் பேக் தான் அலவுடு. அதனால தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மசாலாஸ், அப்புறம் ரித்திகாக்கும் எனக்கும் ஒரு சில க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுதான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கர் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ரொம்ப நாளாக இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 1.5 லிட்டரதே போதும். ஏன்னா நான் இன்ஸ்டன்ட் பாட் தான் மேஜராக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு சின்ன குக்கர். அப்புறம் வந்து இந்த நாட்டு மருந்து கடையிலேருந்து ஒரு சில பொடியெல்லாம் நாங்கள் வந்து விசாரித்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது எதுவுமே என்னால் பெருசாக ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். ஸோ நாங்களே வந்து ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணல, அதனால் என்னால் சொல்ல முடியாது. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா வசம்பு பொடி, ரித்திகாவுக்கு வந்து வயிறு வலி எதுவும் வந்துச்சுன்னா அந்த பெல்லி பட்டனை சுற்றி போடுறதுக்காக வசம்பு பொடி, அப்புறம் சுக்கு பொடி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த நாட்டு மருந்து கடையிலே இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வாங்கிட்டு வந்தோம். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் குடிச்சிட்ருக்கேன் அந்த சத்து மாவு. அப்புறம் வந்து பெட்ஷீட் 2 வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ஒரு லைட் வெயிட்டானது. இந்த சம்மர் டைமில் சும்மா பொத்திக்கிறதுக்காக. குளிரெல்லாம் வந்து இது சுத்தமாக தாங்காது. 140 ரூபாய் 250 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் ரெண்டுமே இருந்தது. அப்புறம் இந்த பூத்துண்டெல்லாம் இது எதுக்குன்னா எனக்கு ரித்திகாக்கும் தலை துடைக்கிறதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் சின்ன சைஸ், அப்புறம் பெரிய சைஸ். அப்புறம் கடைசியில் அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்லேயும் அப்புறம் இந்த ப்ளூ கலர் டவல்லையும் சுத்தமாக தண்ணி போக மாட்டேங்குது. ஆனால் அதுதான் வந்து விலை கூட அந்த பூத்துண்டை விட. அப்புறம் பாஸ்கர் வந்து இந்த லஞ்ச் டவலை பார்த்தோன்னே எடுத்தார். என்னோடய ஸ்கூலுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அந்த டவலை விட இது கொஞ்சம் விலை கூட. எதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கல, இது எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு 3 டவல் எடுத்தோம். அப்புறம் மசாலாஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இது மசாலா இல்லை, இது வந்து இடியாப்பம் பொடி. என்னோட சிஸ்டர் அண்ட் லா வீட்டில் அரைச்சி கொடுப்பாங்க. நிஜமாகவே ரொம்ப உடனே 1 மாதத்துலேயே எனக்கு வந்து காலி ஆகிடும். அது வந்து ஒரு 2-3 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு எல்லாமே. அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சக்கரை தான் முக்கியமாக. நான் போன வருஷமும் இது தான் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த வருஷமும் இது தான். இந்த மாதிரி பர்டிகுலர் நாட்டு சக்கரை எனக்கு இங்கே கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது எக்ஸாக்டாக. இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் வெரைட்டி அது இதுன்னு கிடைக்குது. ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக கிடைக்காதனால நான் ஒரு 6 கிலோ அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அந்த நாட்டு சக்கரை வாங்கின கடையில் இதுவும் சத்து மாவு எதுவுமே ரித்திகா குடிக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு கொலன்னு இருக்க கன்சிஸ்டன்சியே பிடிக்காது. முக்கியமாக நான் எனக்கு குடிக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது தானிய வகைகள்லாம் கொஞ்சம் நிறைய போட்ட மாதிரி இருந்ததுன்னு அதை எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த செக்கெண்ணெய் வந்து இது எல்லாமே திங்ஸ் மோஸ்ட்லி நான் வந்து ஒசூரில் தான் வாங்கினேன். என்னோடய சிஸ்டர்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் கடைசியாக வரும்போது அங்கேருந்து தான் வருவோம். ஸோ நான் ஒரு நாளில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கருக்கு இந்த ஊறுகாய் பிடிச்சிருச்சுன்னு இது ஒன்று வாங்கிட்டு வந்தார். ஆக்சுவலாக பை 1 கெட் 1 இருந்தது. நான் ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எப்படி பேக் பண்ணாலும் இந்த ஊறுகாய் கொட்டிடும் அதனால். அப்புறம் க்ராசரிஸ் வந்து சும்மா இங்கே தேவைப்படுறதா எனக்கு வந்து நான் நிஜமாகவே இடம் இருக்குன்றதுனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். எதுவுமே பெருசாக இது நீடுன்னு 1-2 ஐட்டமே தவிர எல்லாமே இடம் இருக்குது. நம்ம இங்கே வாங்குறத விட அங்கே வாங்கினா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். டீ தூள் வந்து எனக்கு வந்து ரெட் லேபிள் தான் பிடிக்குது. தாஜ்மஹால் நான் சும்மா ட்ரை பண்ணலான்னு பண்ணால் ஓகேவாக தான் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூள், அப்புறம் இது வந்து பேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாமே 2026 27 வரைக்குமே டேட் இருந்தது. பாஸ்கருக்கு அந்த ரெட் டாபர், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட்டில் இந்த வேர் சக்தியா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த சிந்தால் மெடிமிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து அவங்க சின்ன வயசில் யூஸ் பண்ணது அப்படின்ட்டு அவர் 2 எடுத்தார். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த தலையில் தடவர மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்காகவே எடுத்தேன். நான் நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இண்டலேக்கா பிரிங்கா ஆயில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எண்ணெய் காலி ஆகிடுச்சுன்னா கூட அந்த ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. 400 சில்லறையோ என்னமோ. அந்த குட்டி பாட்டில் இவ்வளவா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் இன்னும் யூஸ் பண்ணேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இது வந்து சுக்குமல்லி பொடி. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற டைமில் அதெல்லாம் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈச் டைம் நான் இடித்து போடுவேன். அதை விட இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் இந்த மக்கு, திரி இதெல்லாம் வந்து எனக்கு கண்ணில் படும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக அந்த மக்குக்கு பதில் நான் எப்போவுமே மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே டாலர் ட்ரீல கிடைக்கிறது. சரி ரித்திகா அதை பார்த்தோன்னே கேட்டா அப்படின்ட்டு அதை வாங்கினேன்.
அப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குடிக்கிறது தான் கொஞ்சம் பிடிக்குது. அதனால் குட்டி குட்டி காஃபி கப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த கரண்டி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் அதெல்லாம் ஊற்றுறதுக்காக ஒரு சின்ன சைஸும் அதுக்கு பெரிய சைஸும் வாங்கிட்டு வந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு நிருபா அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. சரி நான் அந்த மாதிரி நான் கடையில் பார்த்தேன் அப்படின்ட்டு வாங்கினேன். அப்புறம் தோசை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஷார்ப்பாக வாங்கிட்டு வந்தேன். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி ஒன்று டீமூவில் வாங்கினது தான் ஒன்று வச்சுருக்கேன். அது எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரெட்டு. இதுவும் வந்து இப்போ எனக்கு ஃபேவரெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சும்மா ஜென்ரல் பர்பஸ்க்காக வாங்கினேன். ஒரு காஃபி 2-3 பேருக்கு போடுறதோ அந்த மாதிரினா அது போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக உறைஞ்சிருமா, அதனால் அதை வைக்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். இதை கடையில் அந்த அண்ணாவை இந்த மாதிரி காமிச்சு எவ்வளோன்னு கேட்டால் 500ரூபான்னு சொன்னாங்க. என்ன அமேசான்லேயே 300ரூபா பார்த்தேன், இதில் நீங்கள் 500ரூபா சொல்கிறீங்களேன்னு சொன்னால் இந்த பிராண்டுக்கான காசுமா இது அப்படின்னாரு. அப்புறம் 175 ரூபாயில் ஒன்று இருக்குது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சாரு. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வெயிட் ஈக்குவலாக தான் இருந்தது. ஆனால் ஏன் அது அவ்வளோ காஸ்ட்லினே தெரியல. அதுக்கப்புறம் இந்த ட்ரிவர்ட் வந்து லாஸ்ட் டைம் வாங்கினது ரொம்ப பெருசாக வாங்கிட்டேன். அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த தாளிப்பு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 400 சில்லற. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி கேஸ்டைனில் வச்சுருக்கேன். பட் நான் எக்கும் டெய்லியும் போடுவேன், கலக்கி அந்த மாதிரி போட்டதுனால எனக்கு ஈச் டைம் ரொம்ப கழுவி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு தாளிக்கிறதுக்கு தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் போட்டு நம்ம சாமி கீழே வைக்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் நான் வாங்கினதே இல்லை. ஸோ இருக்கிறதுலே சின்ன சைஸாக எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ரித்திகாவோட செப்பு சாமான இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். மேல்மருவத்தூர் போகும்போது ஒன்று வாங்கினோன்னு. அது இல்லாமல் இந்த சென்னை சில்க்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வாங்கினேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரித்திகா விளையாடுறா. ஆக்சுவலாக அவன் அங்கே தான் இருந்தால் அவள் சாமானை பார்த்தவொடனே ஓடி வந்து ஹை சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ். இது இல்லாமல் நான் 1-2 இந்த கருவேப்பிலை காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த மாதிரி 1-2 பொடி நான் வந்து இதில் காமிக்கல. தனியாத்தூள் எடுத்துகிட்டு வந்தேன். அதால் ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் 95% இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மிந்த்ராவிலேருந்து கரெக்டாக ஒரு 4 செட்டுமே வந்து பேண்ட்டு துப்பட்டா எல்லாமே சேர்ந்த மாதிரி தான். எல்லாமே வந்து 1000 rupees கம்மியாக தான் நான் வாங்கினேன். மொத்தமே எனக்கு வந்து 3000 சம்திங் தான் வந்துச்சு 4 ட்ரெஸ்ஸும் சேர்த்து. இந்த ட்ரெஸ் வந்து நான் அந்த வரலட்சுமி பூஜைக்கு போட்டு போனேன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. துணியும் வந்து நான் துவைச்சிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த பேண்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு சில பேண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகாது, டக்குன்னு கிழிஞ்சிரும். பட் இந்த பேண்ட் வந்து குவாலிட்டி நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. இந்த எல்லோ தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்னு நான் சொல்லுவேன். பளிச்சுன்னு தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கு வந்து ஷாலோட அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பேண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிக் வச்ச மாதிரி தான். எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தீபாவளிக்கு போட்டுக்கலாம், இது வந்து பொங்கலுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன். ஸோ இந்த பேண்ட்டில் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது அது. அப்புறம் இந்த பர்டிகுலராக ஒரு ட்ரெஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்கப்பூர் விளாகர் ஒருத்தவங்க, சௌமியான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க வீடியோவில் எப்போவோ நான் பார்த்தேன், அது எதர்ச்சியாக வந்து நான் மிந்த்ராவில் தேடும்போதே வந்துச்சு. அவங்க எல்லோ கலரில் வச்சுருந்தாங்க. அவங்களோட அந்த ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னோட ஃபேவரட் கலர் வந்து க்ரீனு. ஸோ அதனால் இந்த பிஸ்தா க்ரீனா, இந்த க்ரீனில் வந்து ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும், சென்டரில் மட்டும்தான் வந்து டிசைனாக வரும். பட் அந்த ஷால் அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது ஒரிஜினலாக 3500 என்னமோ இவ்வளோ ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. பட் இதுவும் வந்து ஒரு 1000க்குள்ளே ஐ திங்க் ஒரு 800 rupees அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பார்ட்டி அவுட்ஃபிட் மாதிரி தான். எம்ப்ராய்டரி போட்டு அந்த ஒரு ஷைனிங் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. காட்டனோட ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆன மாதிரி மெட்டீரியல். மீதி எல்லாமே இந்த விஸ்காஸ் ரேயான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மெட்டீரியல். எனக்கு ரொம்பலாம் வந்து டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ இந்த ஷால் வந்து பார்த்திங்கன்னா நாமெல்லாம் காலேஜ் படிக்கிற காலத்தில் வந்து இந்த மாதிரி ஷாலெல்லாம் நிறைய வரும். ரொம்ப சிம்பிளான ஷால் தான். பேண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வச்ச மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருந்தது. இதுவும் எனக்கு இது 4மே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணது எதுவுமே ரிட்டன் பண்ணாமல் அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். சைஸும் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. அது இல்லாமல் சென்னை சில்க்ஸில் நான் வந்து கொஞ்சம் இன்ஸ்கர்ட் அதெல்லாம் எடுத்தேன். அப்புறம் வந்து ஆக்சுவலாகவே நான் ஊரில் சாரீ கட்டினேன். பட் நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல என்னால் அப்போது. ஸோ அதனால் என்னால் ஷேரும் பண்ண முடியாது. அங்கே ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இல்லைங்களா. ஸோ எங்களோட அத்தையோட சாரீ தான் நான் கட்டியிருந்தேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக அந்த சென்னை சில்க்ஸில் இந்த ப்ளவுஸ் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அவ்வளோ ப்ளவுஸ் இருந்துச்சு, அதில் இதில் ஒன்று தான் பிடிச்சிச்சு. இதே சைஸும் எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த பிங்க் கலர் 800 ரூபாய்க்கு இது வாங்கினேன். சரி தீபாவளிக்கு வந்து புடவை மேபி கட்டலாம்
அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு நாள் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ரித்திகாவுக்கு காது குத்தலுக்கு எடுத்த சாரீ வந்து ப்ளூ கலர். ஸோ அதுக்கு வந்து பிங்க் பார்டர் இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் தான். ரித்திகாவுக்கு ஒரு 3 பாவாடை சட்டை எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் இது ஒரு நல்லாவே வந்து அந்த சில்க் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி ரித்திகாவோட ட்ரெஸ்ஸில். இது வந்து 1900 சில்லற, ஆல்மோஸ்ட் 2000 ரூபா கிட்ட. ஸோ ஆனால் வந்து பாவாடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுப்பில் கட்டுற மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாடி பாவாடைன்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி மேலே துணி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அவங்க ஹைட் ஆனாலுமே பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கும் வந்து இடுப்புலேருந்து கலண்டி வராது. ஸோ அதுக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே யார்கிட்டனா தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அந்த ஃபேமஸ் கலர் இல்லைங்களா, ஒரு மாதிரி பெஸ்டல் கலர், ரொம்ப மைல்டாக இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரித்திகா வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவாடை சட்டை தான். ஸோ இது இந்த கையே வந்து அழகாக இருந்தது. ஒரு மாதிரி டீல் ப்ளூ எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கலர். இந்த காப்பர் ஜரிகெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லைங்களா, ஒரு வருஷமாகவே இருக்குது. நாங்கள் இப்போ தான் எடுத்தோம். அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்லாம் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துருவேன். 10 நிமிஷத்தில் எல்லாமே எடுத்து முடிச்சிருவேன் அந்த மாதிரி. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த மீதி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே தான், 700 800 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் நான் நைட்டி எல்லாம் எடுத்தேன். அதெல்லாம் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணல, ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.